अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்து இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கு தௌஃபீக் செய்தார். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு தந்த முடிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் எவ்வாறு அணிந்திருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியிலால் ஆன மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். நாமும் வெள்ளியில் அணிவது சுன்னத். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளியில் அணிய வேண்டும். பெண்கள் வெள்ளி தங்கத்தால் மற்றவைகளில் அணிந்து கொள்ளலாம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் ஒரு ஆணுக்கு வெள்ளியால் அணிவதுதான். வெள்ளி அல்லாத மற்ற மோதிரங்கள், இரும்பு, மற்ற அந்த ரிங்கு என்று இருக்கக்கூடிய மற்றவைகளை அணிவது சுன்னத்துக்கு ஹிலாஃபானவை ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயம் தன்னுடைய வலது கையிலும் சில சமயம் இடது கையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்திருக்கிறார்கள். சில நேரங்கள் சுண்டு விரலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை அணிவார்கள். அந்த வெள்ளியிலால் செய்யப்பட்ட அந்த மோதிரத்தில் அபிசீனிய நாட்டு கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவார்கள். அந்த மோதிரக்கல் தனது உள்ளங்கையின் பக்கம் உள்புறமாக அணிவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக எழுதியிருக்கும். அதாவது கீழே முஹம்மத், அப்புறம் ரசூல், அப்புறம் அல்லாஹ் என்பதாக இந்த வாசகங்கள் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரத்திலே பதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் ஜலம் தன் சுய தேவைக்காக வேண்டி செல்ல விரும்பினார் என்று சொன்னால் அந்த மோதிரத்தை கழற்றி விட்டுதான் செல்வார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மோதிரம் அணிந்திருந்தார்கள், எந்த மோதிரம் அணிந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்ததை போன்று வெள்ளியினால் ஆன இன்னும் கற்கள் பதிக்கப்பட்ட மோதிரங்களை அணிவது சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு மோதிரம் அணிந்தார்கள் அதே போன்று நாமும் அந்த சுன்னத்தை கடைபிடிக்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.